காதல் திருமணம் யாருக்கு சரியாக அமையும்? இதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். சில ஆண்கள் காதலிப்பாங்க. ஆனால் காதலிக்கிறது ஒரு பெண்ணை காதலிப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறது வேறொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க. சில பேர் காதலில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. ஆனால் கல்யாணம் யாருக்கும் தெரியாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணுவாங்க. சில காதலர்கள் மட்டும்தான் பெற்றோருடைய சம்மதத்தோட, உறவுக்காரங்களுடைய சம்மதத்தோட, ஊர் அறிய பத்திரிகை அடித்து எல்லாருக்கும் தெரியும்படியாக கல்யாணம் நடக்கும். அப்போ இந்த காதல் திருமணம் நல்லபடியாக அமையணும், எல்லாருக்கும் முன்னாடி கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா அந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக காதல்னு சொன்னாலே அதுக்கு ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருக்கணும். அதே மாதிரி 5ஆம் இடமும் வலுவாக இருக்கணும். யாரோட ஜாதகத்துல சுக்கிரனும் 5ஆம் இடமும் வலுவாக இருக்குதோ அவர்களுக்கு காதல் கைகூடி வரும். அது திருமணத்தில் போய் முடியணும்னா 7ஆம் இடமும் வலுவாக இருக்கணும். ஏன்னா திருமணத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரக அமைப்பு 7ஆம் இடம். அப்போ இந்த 7ஆம் இடமும் 5ஆம் இடமும் சுக்கிரனும் யாருக்கு சரியாக அமைகிறதோ அவர்களுக்கு காதல் திருமணம் சரியாக இருக்கும். இப்போ 5ஆம் இடம்னு வரும்போது இந்த 5ஆம் இடத்துல நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள், முழு பாவிகள், இந்த பாவி கிரகங்கள் 5ஆம் இடத்துல இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி இந்த 5ஆம் இடத்து அதிபதி இது 6, 8, 12 மறையாமலும் நீச்சம் ஆகாமலும் வேற எந்த பாவி கிரகங்களோடு சேராமலும் பாவிகளோடும் சேராமலும் இருக்கணும். அதே மாதிரி சுக்கிரனும் கூட இந்த ராகுவுக்கு எதுவும் சேரக்கூடாது. 6, 8, 12 சுக்கிரன் மறையக்கூடாது, நீச்சமாக இருக்கக்கூடாது, வேற எந்த ஒரு பாவி கிரகங்களும் சேரக்கூடாது, ரொம்ப வலுவாக இருக்கணும். 5ஆம் இடமும் சுக்கிரனும் யாருக்கு எந்த ஒரு ஜாதகத்துல வலுவாக இருக்குதோ அவர்களுக்கு காதல் உருவாகும். இது திருமணம் ஆகணும். இந்த காதல் திருமணத்துல போய் முடியணும்னா அதுக்கு 7ஆம் இடம் வலுவாக இருக்கணும். 7ஆம் இடத்துல இதே மாதிரி அந்த 7ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இல்லாமல் இருக்கணும். அந்த 7ஆம் இடத்து அதிபதியோடு எந்த இடத்துலையும் 7ஆம் இடத்து அதிபதியோடு ராகு கேதுக்கள் சேராமல் இருக்கணும். பாவிகள் வேற எந்த பாவிகளும் சேராமல் இருக்கணும். அதே மாதிரி அந்த 7ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 மறையாமல் இருக்கணும், நீச்சமாகாமல் இருக்கணும், மிகவும் வலுவாக இருக்கணும். அப்போ இந்த 5ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிரனும் எந்த ஒரு ஜாதகத்துல எந்த ஒரு பங்கப்படாமல் வலுவாக இருக்குதோ அவர்களுக்கு காதல் திருமணம் சரியாக அமையும். அது திருமணத்துல போய் முடியும். இந்த காதல் திருமணம் பெற்றோர்களுடைய சம்மதத்துல, சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப காதலில் தீவிரமாக இருப்பாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணணுன்னு வரும்போது பெற்றோர்கள் சம்மதிக்க மாட்டாங்க, அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பெற்றோருக்கு தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிறது. இந்த மாதிரி அமைப்பு இல்லாமல் பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு பத்திரிகை அடித்து ஊரறிய அந்த காதலர்கள் திருமணம் செய்து கொள்ளணும்னா அதற்கு 9ஆம் இடமும் வலுவாக இருக்கணும், பாகிஸ்தானம். அப்போ யாரோட ஜாதகத்துல 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், சுக்கிரன் இந்த அமைப்புகள் எல்லாம் பங்கப்படாமல் வலுவாக இருக்குதோ அவர்களுக்கு காதல் திருமணம் கடைசி வரைக்கும் சரியாக அமைந்து திருமணத்தில் போய் முடிஞ்சிடும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காதல் இதுல பணப்பிரச்சனை, பணம் வசதி வாய்ப்புகளையும் பார்ப்பாங்க. இப்போ ரொம்ப தீவிரமாக காதலிப்பாங்க. ஆனால் பெற்றோர் வீட்டில் அவன் வசதி இல்லாதவன், உன்னை கல்யாணம் பண்ணிட்டான்னா உனக்கு நல்ல வாழ்க்கை தரமாட்டான், அவனால் வாழ்க்கை தர முடியாது, அவன்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த திருமணத்திற்கு தடை போடுவதும் உண்டு. அப்போ இங்கே இன்னொரு காரணம் இந்த காதல் திருமணம் நல்லபடியாக அமையணும் அப்படின்னா அதுக்கு பணம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. பணம், சொத்து எல்லாமே, வேலை. அப்போ பணபலஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2, 5, 8, 11 இந்த கிரக அமைப்புகளும் யாருக்கு கொஞ்சம் வலுவாக இருக்குதோ அவர்களுக்கு இந்த திருமணம் எந்த ஒரு தடையும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாருக்கும் முன்னாடி பெற்றோர்களுடைய சம்மதத்துடன்
பத்திரிகை அடித்து ஊர் அறிய இந்த கல்யாணம் காதல் திருமணம் சரியாக அமைந்துவிடும். உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கும் இதே மாதிரி ஆசைகள் இருக்கும். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வாலிப திருமணமாகாமல் வாலிப வயதில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நார்மல் திருமணம் அரேஞ்சு திருமணம் நடக்குமா அல்லது காதல் திருமணம் லவ் மேரேஜ் நடக்குமா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள்ட்ட ஜாதகத்தை இந்த வீடியோவில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி ஜாதகம் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.